வாப்பா, நல்லா இருக்கியா? நீங்க எப்போ இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? லைக் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இதே டைம் இந்த உலகத்துல வேற என்னெல்லாம் நடக்கலாம், என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? நானும் அதை பத்தி யோசிச்சது இல்லை. That's what she said. அப்புறம் எது கேட்டேன்? சும்மா தான் கேட்டேன். அது இருக்கட்டும், இத்தனை நாளா வீடியோ போடாம என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு யாரும் கேட்க மாட்டீங்களா? அட சும்மா கேள நீ கேள முருகன் நீ கேள. கொஞ்ச நாளா சில விஷயங்கள் போயிட்டு இருந்தது, அதனால தான் வீடியோ போட முடியல. அது என்ன விஷயம்னு கொஞ்சம் சின்னதா பார்ப்போம். வெயிட் பண்ணி பின்னாடி வர செக்மெண்ட்ல பாருங்க. வாட் வாஸ் கோயிங் ஆன், அதாவது என்ன பண்ணிட்டு இருந்தேன், இன்னும் கரெக்டாக சொல்லலாம் வீடியோ போடாமல் என்ன பண்ணிட்டு இருந்தேன். செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டு இருந்தது, இன்னொரு பக்கம் மைண்ட் ஆயிடுச்சு. செமஸ்டர் எக்ஸாம்னால இல்லை, மற்றவங்க மேலே வச்ச எக்ஸ்பெக்டேஷனால, ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கின செருப்படி, ஃபேவரட் பர்சன்ட் இருந்து வாங்கின சுத்தடி, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. ஃபேவரட் பர்சன்ட் அசிங்கப்பட்டதை தான் அப்படி சொன்னேன். இதுக்கு மேலோட பர்சனல் ப்ராப்ளம்ஸை பற்றி நான் பேச விரும்பல, அதை பற்றி நான் நினைக்க விரும்பல. ஸோ டேரெக்டாக கண்டென்ட்குள்ளே போயிடலாம். நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசனே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக வீடியோ போடணும். பட் எனக்கே தெரியாமல் என்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் இன்டெரக்டாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி டிப்ரெஷன் அந்த மாதிரி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியுது என்னாலே அதெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ இந்த பிரேக் எதுக்குன்னா, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் மைண்டை ரெடி பண்ணி முடிஞ்ச ஆல்டர் ஈகோவும் டெவலப் பண்ணி எடிட்டிங் கொஞ்சம் கற்றுக்கிட்டு தென் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் கண்டென்ட் க்ரியேஷன் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வரதுக்கு தான். ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். இதுக்கப்புறம் வீடியோ கரெக்டாக போட ட்ரை பண்ணுறோம் இல்லையோ, நம்ம உண்மையான கண்டென்ட் க்ரியேஷனுக்குள்ளே இறங்க போகிறேன். போதும் விட்டா ஓவராக பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இப்போதைக்கு இருக்கிற மைண்ட் செட்டு யாரும் வேணான்ற மனநிலையில் இருக்கேன்.